ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் 4 அடிச்சிருக்கிறார். இன்னைக்கு வெளியிட்ட நூல்கள் 4. அந்த 4 நூல்களினுடைய ஆசிரியர் மனத்திற்கிணைய மகஸ்ரீ அவர்கள் இப்போது எழிலுற ஏற்புரையாற்ற வருகிறார். இன்றைக்கு ஏற்புரை வழங்கக்கூடிய நேரத்திலே இங்கே என்னை ஏற்று மகஸ்ரீயின் எழுத்துக்களை ஏற்று இங்கே அமர்ந்து அதை வெளிவிட்ட ஏற்பாடியார் அவர்களுக்கு முதலிலே என் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த 4 நூல்களை வெளியிட வேண்டும் என்று என் மனம் என்ன சொல்லியதோ அவர்களுக்கு தான் என்னால் அழைக்க முடிந்தது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டு நமது இயக்கம் துவங்குகிறது. அன்றைக்கு நல்லியார் வந்து 7 நூல்களை வெளியிட்டு என்னை பெருமைப்படுத்தினார்கள். அப்படி வெளியிட்டு 7 நூல்கள். ஏன்னா இப்பதான் ஐபிஎல் இல்லை, அப்பவே கபில் தேவெல்லாம் அடிச்சு கலக்கி நமக்கு உலக கோப்பையை வாங்கி கொடுத்துட்டான். ஆக நான் ஒன்றும் சின்ன ஆளு, இன்னைக்கு இருக்கிறவங்கள நான் ஏதோ அடிச்சுன்னு கிடக்கிறேன். அதோட இல்லை, இங்க ஜாம்பவான்கள் நான் 25 நூல்கள் வெளியிட்ட கார்முகிலன் பக்கத்துல உட்காந்துட்டு சிரின்னு சிரிக்கிறார். இவர் சொன்னதுக்கு என்னடா 5 நூல் கூட இல்லை, 4 நூல் வெளியிட்டதுக்கே இவ்வளவு சொல்றாரு அப்படின்னு. இதுல ஒரு சின்ன ஆறுதல் எனக்கு. நான் 90 நூல் எழுதினேன்னு சொன்னாரு. சரி, அதுக்கான பார்க்கலாம். இதை விட தாண்டி 150 நூல் 142 நூல் எழுதினவங்கள்லாம் இருக்காங்க. நான் என்னத்த சொல்லுவேன்? எதுலையும் எனக்கு ஒண்ணுங்க. நான் எங்கேருந்து இதை வச்சு ஏற்புரைகள் சொல்லி நான் என்ன பேரை வாங்கிக்கிறது? ஒண்ணும் கிடையாது. இவர் சொன்ன மாதிரி தான் நம்ம ஐயா சொன்னார் இல்லையா, இறைவன் என்ன சொல்லுகிறார் அதை செயலாற்றுகிறேன். இன்றைக்கு நாம் இப்போது இல்லை, ஏற்கனவே நமக்கு தொகுப்பாளராக இருந்தவர் ஒரு நீரை யாத்திப்பு, அவர் இஸ்லாமியர் தான், நமது மன்றத்திலே இருந்தவர் தான். இன்றைக்கு வர முடியாத நிலையிலே அவர் நீரையிலே இருக்கிறார். அவ்வளவுதான். ஆக நமக்கு பேதங்கள் இல்லை. எப்பொழுதுமே எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு பாங்கினை ஈசன் எனக்கு அளித்திருக்கிறான். ஏனென்றால் ஈசன் அளித்தது அவர் எப்படி உலக மக்களை நேசிக்கிறாரோ அதே போல என்னையும் நேசிக்கும் வண்ணமாகத்தான் இந்த நூல்களை எழுதுமாறு படைத்திருக்கிறார். இதிலே ஒரு சிலர், இப்போ நிறைய பேர் வரலன்னா அவர் ஆன்மீகவாதி, ஏதோ சொல்லுவாரு, நமக்கும் புரியாது, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எதுக்கு வரணுன்றதுக்காக வராத இருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி என்னுடைய நூல்களை கையிலே எடுத்து படித்து விட்டு பாராட்டாதவர்கள் யாரும் இல்லை. அதுதான். இப்போ அந்த சிவாலயங்கள் புத்தகம் நான் வடார்காடு மாவட்டத்தினுடைய சிவாலயங்களை பற்றி தொகுத்து நான் வெளியிடும் போது அதிலும் 108 ஆலயங்களே இருக்கிறது சிவாலயங்கள். அந்த சிவாலயங்கள் 108 வெளியிடுவதற்கு முன்னதாக நான் ஐயா சுப்பு ஆறுமுகம் ஐயாவை பார்த்து அந்த நூல் இந்த நூல்லாம் எடுத்து காமிக்கும் போது அவர் சொன்னார், எங்க 2 பேரையும் அதிலேயே பாராட்டியிருக்கார். அந்த வரிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அழகான ஒரு பாராட்டு. அதை விட பெரிய பாராட்டு பட்டயம், அது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இறைவன் யாரிடமிருந்து எந்த பட்டயத்தை பெருக வேண்டும் என்று என்னை நினைச்சிருக்கிறாரோ அது எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டையிலே நமது ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பணி 700 பேருக்கு மேல விருது கொடுத்துட்டார். அதில் பாதிதான் தொட்டு இருக்கிறேன், மீதியும் தொட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறேன். 375 பேர் தான் நாம் இத்தோட முடிக்கிறோம். இன்னும் போகணும். அவரை நான் எட்டி பிடிக்கிறதுக்கு முடியும். ஆக எந்த அளவிலையுமே நான் ஏற்றேன், செய்தேன், போனேன், வந்தேன்றதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவுமே பிடிப்பு இல்லை. ஆனா ஒன்று மட்டும் எனக்கு இருக்கிறது. இந்த 80வது வயதிலும் என்னை 85 முடிந்து 86வது வயதில் தொட்டு இருக்கிறேன். அந்த வயதிலும் என்னை கையிலைக்கு கூப்பிட்டு கையிலை தரிசனத்தை கொடுத்த அந்த எம்பெருமானை நான் ஏன் சொல்லுவேன்? 70 வயதுக்கு மேல் உன்னால் பார்க்க முடியாது என்ற அரசாங்க உத்தரவு, 2.5 லட்சம் இருந்தால்தான் ஒரு நாள் போக முடியும் என்ற நம்முடைய வாழ்வியல் கட்டுப்பாடுகள் இத்தனையும் தாண்டி வெறும் 65,000 என்னை ஒருவர் அழைத்து போனார். வருகிறார், அவரை மாரவேல் நாகப்பன் என்கின்றவர்கள். அவரோடு சென்று அவர் அருமையாக தரிசித்தார்கள். அந்த இதை நம்ம மாலையிலே அவர் பேசும்போதும் சொல்லுவார்கள். ஆக அப்படிப்பட்ட இது. அதே மாதிரி வேற இன்னைக்கு நான் பார்க்குறேன், நாங்கள் போயிட்டு வந்தோம், நம்ம
ராமமூர்த்தி நாங்கள் எல்லாருமா போகிறோம். இப்போ ஒரு 18 பேர் போகிறோம். அந்த 18 பேரும் என்ன ஆச்சுன்னா கேதார் போய் உள்ள உட்கார்றதுக்கு 3:30க்கு போய் 5:30க்கு தான் வெளியில் வரோம். இதுவரையிலும் யாருமே உட்கார்ந்ததும் இல்லை. நான் ஏன்னா அதுக்கு கூட்டமும் கிடையாது, அங்கே இருக்கிறதே 50 பேர் தான். 3:30க்கு அந்த பண்டா வந்தார், நீங்கள் வாங்க நாங்கள் முன்னே உட்காந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் 2:30 மணி நேரம் அந்த சுவாமிக்கு கேதார்நாத்தில் அபிஷேகம் பண்ணுறோம். அபிஷேகம் பண்ணிட்டு நாங்கள் திரும்புகிறோம். இது எத்தனை வாட்டி சொன்னாலும் எனக்கு சலிக்கலை. அந்த ஒரு இன்பம் இருக்க அதை சொல்லவே முடியாது. அது அனுபவிச்சாதான் தெரியும். சில இன்பங்கள் வாத்தியார் நம்மளை திட்டுறாரே நம்ம நினைப்போம், ஆனால் வாத்தியார் திட்டினதுனால ஏற்பட்ட பலன் இன்பம் பின்னாலே கிடைக்கிறது. அது மார்க்கா வருதா இல்லை பெரிய மார்க்காகுதா அதெல்லாம் நம்ம போல. அந்த உத்தரவுகள் நமக்கு ஆண்டவன் கொடுக்கிறான், அதை நாம் செய்கிறோம். இந்த ஒவ்வொரு நூலும் எழுதும் போதும் எனக்கு ஒரு வாசகத்தை ஒருவர் சொல்லுவார். நான் இப்படித்தான் முன்னே ஒரு இடத்திலே சொன்னேன். ஐஏஎஸ்க்கு குழந்தை புஸ்தகம் அது இதெல்லாம், ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் எங்களால் ஒரு கதை எழுத முடியல, சொல்ல முடியல. ஆன்மீகத்தில் அந்த மாதிரி கதையே இல்லை. என்ன போனால் கேட்குறாங்க, அது என்னம்மா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து அங்கேக்கு போனால் இந்தியன் ஆயா சர்வீஸ், அமெரிக்காவுக்கு போகிறது, கனடாவில் படிக்கிறாங்க, அங்கே பேரம்புள்ள இருக்குன்னா இந்திய ஆயா வந்துட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆக ஐஏஎஸ்ன்றது இந்தியன் ஆயா சர்வீஸ். அந்த குழந்தைங்களுக்கு இந்துத்துவமான கதைகளை சொல்லணும், அதுக்கு சரியான கதைகள் எனக்கு கிடைக்கல, பாட்டி கதைகள்னு சொல்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க ஐபிஎஸ் இந்தியன் பார்ட்டி சர்வீஸ், இந்தியாவில் பாட்டின்வாங்க எங்கள் பாட்டி, ஆக பார்ட்டி சர்வீஸ்னுவாங்க. இவர்களெல்லாம் சேர்த்து சொன்னதற்காக ஒரு தொகுப்பை நான் வெளியிட்டு இருக்கிறேன். வினோதமாக அவர் ஐயா அவர்கள் அன்றைக்கி கொடுக்கும்போதே நான் நன்றி சொல்வேன் என்று ஆரம்பித்து அந்த இலக்கத்தை நான் வணக்கம் சொல்வேன் சொல்லி கடைசியாக நான் நன்றி சொல்வேன் முடிச்சிருப்பேன். கதை கதையாம் காரணமாம்ன்ற அந்த நூல் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு எல்லாராலும் பாராட்டப்பட்ட நூல். இப்போ அப்படி எல்லாம் எனக்கு யாராவது வந்து இதுக்கு எழுதுங்களேன்னு சொன்னால் தான் நான் எழுதுகிறேன். இந்த இதுக்கு அர்த்தத்தை சொன்னார் இவர், அந்த புக்குக்கு நீங்கள் தெளிவுரை செய்யுங்கன்னுட்டு. என்னுடைய நண்பர் ஒருவர், நீங்கள் எல்லாரும் எழுதுறது இருக்கட்டும், நீங்கள் நல்ல அழகாக எழுதுறீங்க, அதை எழுதுங்க அப்படின்னாங்க. அதை எழுதினேன். நான் வெறும் சிவனை நோக்கியே தான் நிறைய புத்தகம் எழுதியிருக்கேன். என்னுடைய நூல்களில் நீங்கள் பார்த்தீங்களாண்ணா, திடீர்னு ஒரு நாள் நம்ம ராமகுருநாதன் வந்து, நீங்கள் ஏன் அந்த இதை ராமனுடைய அந்த இதை எழுதக்கூடாது, சுந்தரகாண்டத்தை எழுதக்கூடாதுன்னாரு. கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டா நான் எழுதுறேன்னு சுந்தரகாண்டம் எழுதி வெளியிட்டோம். இது அமோகமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அனைவரும் வாங்குகிறார்கள், படிக்கிறார்கள், ஆனந்திக்கிறார்கள். இப்படி என்னுடைய நூல்கள் அழகாக போய் கொண்டிருக்கிறது. இன்று பொற்கரங்கள், அன்றைக்கு பொன்னான கரங்களால் வெற்றது, இன்று அந்த பொற்கரங்கள் இன்றும் தொடர்ந்து என்னுடைய நூல்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பெறுவர்கள் அறிஞர்கள், கொடுப்பவர்கள் அறிஞர்கள். நான் தொண்டன், எனக்கு இந்த தொண்டு நிறைய பிடித்திருக்கிறது. மேலும் அவர்கள் சொன்ன மாதிரி 90 தான் எழுதியிருக்கேன். நான் 100 கண்டிப்பாக முடிச்சிருவேன் இந்த ஆண்டு. இன்னும் இருக்கேன், இந்த ஆண்டு கணக்கு ஆயுள் இருக்கான்றது அவர் கொடுக்கணும், நமக்கு தெரியாது. முடிக்க முடியுமான்னா முடிக்க முடியும். நான் இல்லைன்னா அரைக்குறையாவது எழுதி வச்சுட்டு போனால் என் பசங்க ஆனந்தி அவங்க இவங்க எடுத்து அந்த நூலை பதிப்பிச்சிருவாங்க. கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் அந்த அலை ஓசை இதெல்லாம் யார் முடித்தாங்க நீங்கள் நல்லா போய் பார்த்தீங்களான்னா அவங்களுடைய மகள் ஆனந்தி தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய மகள் ஆனந்தி இருக்கிறாள், நன்றாக எழுதுவார்கள் அப்படின்ற என்னுடைய ஆனந்தம். நான் ரொம்ப இன்பமாக இருக்கிறேன். என்னை போலவே எல்லோரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று என்னால் வாழ்க்கப்பட்டு நீங்களும் இங்கே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் சின்ன உரையை முடித்துக் கொள்கிறேன். எதனையும் தமிழ் வெல்லும் என்ற பொருளில் சிறப்பு சொற்பொழிவாற்ற கைலை மணி ஆனந்தி ஸ்ரீராமன் அவர்கள் வருகிறார்கள். தமிழை பற்றி சொல்லணும்னா, தமிழே நீ எனது அன்பு தாய், கருதரித்தாய் ஒரு கொடுத்தாய், மகவாய் நீ என்னை வரித்தாய், உதடிரண்டும் பிரித்தாய் சிரித்தாய் சிந்தனை வளர்த்தாய், மெச்சுபுகழ் ஆண்டோர் குலாத்திடை இன்றனை விடுத்தாய், அந்த தமிழ் எதனையும் வெல்லும் என்ற பொருளில் சிறப்பு சொற்பொழிவாற்ற கைலை மணி ஆனந்தி ஸ்ரீராமன் அவர்களை பலத்த கரவொலிக்கோடு அழைத்து மகிழ்கிறோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எல்லோருக்கும் தெரியும் பாரதியின் அந்த வரிகள். செந்தமை நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்றவனும் பாரதிதான். பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பத் தமிழெங்கள்
உயிருக்கு நேர், என்னுடைய உயிருக்கு நிகரானது தமிழ் என்றார். சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்றான் பாரதிதாசன். அதை போன்று தமிழ் அத்தகைய சிறப்புடைய மொழி. இந்தியாவில் எத்தனை மொழிகள் பேசப்படுகின்றது? மொத்தம் 6000 கிட்டத்தட்ட மொழிகள் பேசுகின்றார்கள். அந்த 6000 மொழிகளிலும் உலகத்திலே பேசப்படுகின்ற மொழி 19000 மொழிகள் பேசப்படுகின்றது இந்த உலகம் முழுக்க. அந்த 19000 மொழிகளுக்குள்ளும் 6 மொழிகள் தான் செம்மொழி என்கின்ற பட்டத்தை பெற்றிருக்கிறது உலக மொழிகளுள். அது என்னவென்றால் கிரேக்கம், லத்தீன், ஹூப்ரு, சம்ஸ்கிருதம், சீனம், தமிழ் ஆகிய 6 தான் செம்மொழி அந்தஸ்தை பெற்றுள்ளது உலக மொழிகளில் நான் சொல்லுவது. இதில் கிரேக்கம், லத்தீன், ஹூப்ரு ஆகிய 3க்குமே இலக்கியமும் உண்டு, இலக்கணமும் உண்டு, அதற்கான தொன்மையும் உண்டு, மூப்பு உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா என்ன கிடையாது? தொடர்ச்சியான பேச்சு வழக்குன்றதே கிடையாது. கிரேக்கம் யாரும் தொடர்ச்சியா பேசுறது இல்ல, ஹூப்ருவெல்லாம் யாருமே இப்ப பேசுறது கிடையாது. சமஸ்கிருதமும் என்னதான் இருக்கிறது, எல்லா விதமான இலக்கண இலக்கிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு, தொன்மை இருக்கு. ஆனா தொடர்ச்சியான பேச்சு வழக்குல இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஆனா எந்த 2 மொழிக்கு மட்டும் அந்த தொடர்ச்சியான பேச்சு வழக்கு இருக்கு அப்படின்னா என்னத்துக்கு இருக்கு? சீனம், சீன மொழிக்கு இருக்கு. இன்னொன்னு என்ன மொழிக்குங்க இருக்கு? தமிழ், தமிழுக்கு இருக்கு. அப்ப இருக்கிறதுலயே எது 2 சிறப்பு? சீனமும் தமிழும். எல்லாம் எத்தனை காலத்துக்கு முற்பட்டது? 2000 காலத்துக்கு முன்னாடி இருந்தது. இதுலயும் ஒரு சிறப்பு நம் தமிழ் மொழிக்கு என்னன்னா, இங்க ஒரு இடத்துல கீழடி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பானை எடுத்திருக்காங்க. அந்த பானையில தமிழோட எழுத்துக்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது இந்த உலக அளவில் எடுத்து செல்லப்பட்டு ஆராய்ச்சிகள் செய்யப்பட்ட பொழுது தமிழ் எழுத்துக்கள் எத்தனை ஆண்டுகளுக்கும் முற்பட்டதுன்னு சொல்றாங்க? 3000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டதா நம்முடைய எந்த மொழி? தமிழ் மொழி. சீனா எத்தனைமாவது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான். ஆகவே அத்தனை 6 செம்மொழிகள் இருந்தாலும் காலத்தால் முற்பட்டு எல்லா விதமான இலக்கண இலக்கிய தொன்மை மூப்பு அத்தனையும் உள்ள ஒரே மொழி எந்த மொழி? தமிழ் மொழி. அதற்கு நாம் முதலில் என்னப்பட்டுக் கொள்ள வேண்டும்? கர்வம் கொள்ள வேண்டும். மாணிக்க வாசகர் சொன்னது போல, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசராய் மனிதராய். நம்ம இப்ப மனிதரா பிறந்து இந்த தமிழை படிக்கிறோம், தமிழ நூல் எழுதுறோம், தமிழை வாசிக்கிறோம். அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம அடுத்தத பார்த்தோம்னா, இந்த விஷயத்துல தமிழ்ல எத்தனையோ நம் தமிழ் நூல்கள்லாம் இருக்கு. சங்க இலக்கியங்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 14 மேல்கிழக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 மேல்கிழக்கு நூல்கள்னா இந்த 10 பாட்டு 8 தொகை எல்லாம் வரும். கீழ்கணக்கு நூல்கள்னு எடுத்துட்டோம்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, இன்னா 40, இனியவை 40, இதெல்லாம் இதுல வரும். நமக்கு 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் வரும். இதை தவிர்த்து நமக்கு என்ன இருக்கு? ஐங்குறுநூறு, இந்த மாதிரி நமக்கு பல நூல்கள் நம்ம கிட்ட இருக்கு. புறநானூறு, அகநானூறு ஆகிய பல நூல்கள் நம்ம கிட்ட இருக்கு. கம்பராமாயணம், ஐம்பெரும் காப்பியங்கள், சிலப்பதிகாரம், சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, ஐஞ்சிறு காப்பியங்கள், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதே போல அருணகிரிநாதருடைய திருப்புகள், திருமுறை 18 திருமுறைகள் தமிழிலே நமக்கு இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களுடையது நம்ம கிட்ட இருக்கு. பல சித்தருடைய பாடல்கள் நமக்கெல்லாம் புரியாது. ஆனாலும் அந்த குருவா கிட்ட நம்ம உபாசனை வாங்கிக்கிட்டோம்னா அந்த சித்தர்கள் பாடல்களும் நமக்கு புலப்படும். மற்றும் பல தாயுமானவர், குருபரர், பாம்பன் சுவாமிகள் என பல அருளாளர்களுடைய பாடல்கள்லாம் இருக்கு. நமக்கு இந்த ஒரு ஆயிலே போராதுங்க. இந்த அத்தனை தமிழ்
பாடல்களையும் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, ஆயுளே போராது. அதற்கு மேலும் இன்று வரை என் தந்தையார் உட்பட பல நூல்களை எழுதி கொண்டிருக்கின்ற பல எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள், கவிஞர்கள் இருக்கின்றார்கள், சிறுகதை எழுதுவோர் இருக்கிறார்கள், நாவல் படைப்பவர்கள் இருக்கின்றார்கள், புதுக்கவிதை எழுதுபவர்கள் இருக்கிறார்கள். தமிழானது காலத்துக்கு காலம் அது எப்படிப்பட்டு கொண்டிருக்கிறது, இளமையோடு இன்றும் என்ன வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு செம்மொழி. இப்போது வாழ்த்துறை வழங்கும் ஐயா முனைவர் குமரிச்செழியன் அவர்களையும் பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்களையும் தொழிலதிபர் திரு ராஜ்குமார், சொல்லறிவு முத்து சீனிவாசன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் முன்னிலையில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதனை வழங்கக்கூடிய கல்வி வள்ளல் ஐயா முத்துக்குமாரசாமி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சொற்பொழிவாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கவிஞர் திரு எஸ் விஜயகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சித்ரா மற்றும் ஜென்சி இப்போது மேடைக்கு வருகிறார்கள். வாழ்த்துறை வழங்கும் வைபவம் முதலாவதாக பொள்ளாச்சி சண்முகானந்தம் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு மணி விழா காண்கிறார்கள் 2 பேர், 2 இணையர்கள். அதில் மூத்தவர் மணிவாசகர் பிரதேசனுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், மையப்பனாருடைய அன்பு மகன். தமிழ்நாட்டிலேயே ஒரு அருமையான புத்தக வெளியீட்டு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. அவருடைய பணியில் எவ்வளவு பாராட்டினார். அவரை மட்டும் இல்லை, அவருடைய மேலாளர் எங்கே பார்த்தாலும் தமிழ், அவர் பெரிய தமிழ் சான்றோராக இருக்கிறார். அவர் என்னுடைய ஆசிரியர் சிப்பியினுடைய விருது வாங்கினவர். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய ஆசிரியர் சிப்பி பொள்ளாச்சியில் இருக்காரு, சிப்பி விருது அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டு அவருடைய பிறந்த நாளில் கொடுப்பார். அப்துல் கலாமுடைய நெருங்கிய நண்பர் அவர். அப்துல் கலாம் அவருடைய வாசகசாலை மௌன மயக்கம் போன்ற அவருடைய புத்தகங்கள்லாம் வச்சிருக்கிறதா சொன்னார், அவரே சொன்னார். அப்படிப்பட்ட சிப்பியினுடைய விழாவில் போய் விருது வாங்கணும். நாங்கள் அங்கிருந்தால் நாங்களாம் ஈடுபட்டிருப்போம். இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு கொண்டு எழுதுறங்கிறது பதிப்பிக்கணும் இல்லையா? எத்தனை பேர் எழுதி போட்டு பதிப்பிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம அலமோதுறாங்க. அந்த வேலையை செய்து வந்த திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தந்தையை போலவே அந்த பதிப்பு தொழில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்து வருகிறார்கள். அவரும் அவருடைய துணையாரும் நீடு வாழ இறைவனை வேண்டுகிறேன். அடுத்ததாக எல்லாருக்கும் மேலாக என் அருமை நண்பர் சுப சந்திரசேகரன். அவர் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். எல்லாம் வசதி வாய்ப்போட கீழிருந்து படித்து மேலே இது பண்ணுறாங்க. பல பேர் வசதி இருக்கிறவங்க படிக்கல. ஒரு கட்டிட தொழிலாளியாக இருந்து செங்கல்ல சுமந்துட்டு இருந்து இன்னைக்கு பார்த்தா எந்த தமிழ் இலக்கிய அமைப்பும் ஒதுக்க முடியாத ஒரு முக்கியமான நபராக இருப்பவர் தான் சுப சந்திரசேகரன். கவிமாமணி விருது வாங்கின சந்திரசேகரன், கவி ஞாயிறு விருது வாங்கின சந்திரசேகரன். வாழ்த்துறை வழங்கிய ஐயா பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து சொல்லருவி முத்து சீனிவாசன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். காலையிலே அந்த நிகழ்ச்சி ஏன் அவ்வளவு தூரம் நீண்டது என்றால், நம்முடைய மரியாதைக்குரிய ஈஸ்வரேசன் மகஸ்ரீ அவர்களுடைய திருக்குமாரத்தி ஆனந்தி அவர்கள் இங்கே தமிழை பற்றி மிக அருமையான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். நாங்கள் எவ்வளவோ தமிழை பற்றி பேசியிருக்கிறோம், சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஆண்டறிந்த பெரியோர்கள் பேச்சையெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு செமினார் என்று சொல்லப்படுகிற கருத்தரங்கத்திலே ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை படிக்கின்ற ஒருவர் எவ்வளவு நுணுக்கமாக பல விவரங்களை கோர்த்து அதை தொடர்புபடுத்தி அவையோர் சோர்வடையாமல் அதை சொல்லக்கூடிய பக்குவம் இருக்கிறது. அந்த பக்குவத்தோடு ஆனந்தி அவர்கள் பேசியது என்பது நமக்கு ஆனந்தத்தை கொடுத்தது என்பதை விட அந்த ஈசனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே பேசுகிற போது கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட சிவடைய பேரவை இன்றைய தினம் 13 ஆண்டுகளை முடித்து 14வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. ஆண்டுதோறும் மகளிர் விழாக்களை அவர் நடத்துவது வழக்கம். அந்த விழாவிலே தான்
எல்லோருக்கும் விருதுகள் வழங்குவது அவருடைய வழக்கம். இந்த நடைமுறையை கொஞ்சம் மாற்றி ஆண்டு விழாவில் ஆண்களையும் பெண்களையும் சான்றோர்களாக இருப்பவர்களை அழைத்து மொத்தமாக விருது வழங்குகிற ஒரு நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்து 14 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறார். 350 பேர்களை பாராட்டியிருக்கிறார் என்பது அவருக்கு உள்ள சிறப்பு. இங்கே நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். ஆனந்த விகடன் பத்திரிகையிலே பிரபல எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், அவர் ஒரு கட்டுரையை தொடர் கட்டுரை எழுதியிருந்தார். அந்த தொடர் கட்டுரை எழுதி வந்த நேரத்தில் அதில் ஒரே ஒரு 4-5 வரிகள் என்னை கவர்ந்தது. என்ன எழுதினார் என்று சொன்னால், ஒரு மனிதன் தனக்கு பசிக்கிறது என்று சொன்னால் எனக்கு உணவு கொடுங்கள், சோறு போடுங்கள் என்று கேட்பான். அது கேட்பது தவறில்லை, ஏனென்றால் பசி தாங்க முடியாது. ஆகவே கேட்டாவது கிடைக்குமா என்று கேட்பதிலே கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் அதை கேட்டு அதை புசிப்பான். அதை கேட்டு விடலாம். ஆனால் நான் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்கிறேன், எவ்வளவோ சாதனைகள் செய்கிறேன், நூல்கள் எழுதுகிறேன், மிக அழகாக ஆராய்ச்சி செய்கிறேன், மக்களுக்கு சேவை செய்கிறேன். இப்படி பல் துறைகளில் சேவை செய்கிற எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது என் உள்ளத்திலே ஊறி கிடக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தான் செய்கிற நல்ல செயல்கள் மக்களின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறதா, ஒரு சபையினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறதா, ஒரு அமைப்பினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறதா, நமக்கு ஏதாவது விருதுகள் கொடுக்கிறார்களா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஏக்கத்தை போக்குகின்றவன் எவனோ அவன்தான் மகாத்மா என்று நம்முடைய எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருந்தார். அந்த வகையிலே விருது பெறுதல் என்பது ஏதோ ஒரு பகட்டுக்காகவோ அல்லது ஒரு பப்ளிசிட்டி என்று சொல்லப்படுகிற விளம்பரத்திற்காகவோ அல்ல. அந்த விருது என்பது ஒரு தனி மனிதனின் சாதனையை அங்கீகரிக்கிற ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். ஆகவே இங்கே விருது பெறுகிற ஒவ்வொருவருடைய வரலாற்றையும் எழுதி பார்த்தீர்களே, ஆனால் நான் உள்ளபடியே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இங்கே விருது பெறுபவர்களுக்கு கூட அவர்களுடைய சாதனை, அவர்களுடைய வெளிப்பாடு எவ்வளவு என்பதை அவர்களே உணர்ந்திருப்பார்களா என்பது தெரியாது. ஆனால் நீங்கள் அதை முழுமையாக ஒவ்வொன்றாக உங்களுடைய சாதனைகளை எழுதி பார்க்கின்ற நேரத்தில் அதை எழுதி பார்த்து அதை நிறைவு செய்து இவ்வளவு பண்ணியிருக்கிறோம் என்று ஒரு முறை நீங்கள் படித்து பார்க்கிற போது உங்களுக்கு ஏற்படுகிற உணர்வு இருக்கிறது அல்லவா, அந்த உணர்வு தான் நீங்கள் எவ்வளவு செய்திருக்கிறீர்கள் என்பதை உங்களையே உணர வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சாதனைகளை, மனிதனுடைய ஆற்றலை, மனிதனுடைய சமுதாய சேவையை பாராட்டுகின்ற வகையிலே இங்கே ஈசனேசன் மகஸ்ரீ அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு பெருமைக்குரியது. இதை சொல்லுவதற்கு வார்த்தையே இல்லை. அடியேனுக்கிட்ட தலைப்பு சிவம் என்னும் செஞ்சுடர் ஒரு பார்வை. அது ரொம்ப பெரிய விஷயம். என்ன ரொம்ப பெருசா? சிவம் என்னும் செஞ்சுடர் ஒரு பார்வை. இன்னைக்கு பத்துமா? இல்ல இந்த பிறவி பத்துமா? இல்ல ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி 84 லட்சம் யூனிவேதங்களால அறிஞ்சிட முடியுமா சிவத்தை ஒரு பார்வையா? அதெல்லாம் முடியாது. அதனுடைய பேராற்றலுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. இதான் சொல்றாங்க, ஞான சுடராய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் உள்ள ஊனத்திரளை போக்கும் பெருமான், அதுவும் உண்மை பொருள் போல். ஞானசம்பந்த பெருமான் திருவண்ணாமலையில் இதை பாடுறாங்க. வழி வழியா இந்த மண்ணுலகத்திற்கு பல தவ ஞானிகளை அள்ளி தந்துகிட்டு இருக்கக்கூடியது திரு அண்ணாமலை. அப்பேற்பட்ட அண்ணாமலைக்கு பாடுறாரு. எப்படி இருக்காரு? ஞான சுடராய் நின்ற பெருமான். எதுக்காக ஞான சுடரா நிற்கிறாரு? இந்த ஞான சுடர் ஒளி என்ன செய்யும்? நல்ல அடியார் மேல் உள்ள ஊனத்திரளை போக்கும் பெருமான். நம்ம மேல இருக்கக்கூடிய ஊனத்திரளை போக்குவதற்குத்தான் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் வராங்க. திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு இறைவன் சிவபெருமான் ஞான சுடரொளியா எந்திரிக்கிறார். அதை காண்பதற்காக வராங்க. அது மட்டும் இல்ல, தக்கன் வேள்விதன்னை தகர்த்த தடல் வண்ணன்னு திருநாக்கர் சுவாமிகள் சொல்றாங்க. அது ஒரு பேரொளி பிழம்பு.
அதை எதாலையும் அடக்கி நம்ம பார்க்க முடியாது. ஒளிவளர் விளக்கே உழப்பில்லா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வேன்னு பாடுறார். எதால அதை உணர முடியும்? சிவத்தை உணர்வக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? எப்படி முடியும்? அது எவ்வளவு முடியும்? மணிவாசக பெருமான் சொல்றாங்க, சோதியே சுடரே சூழ்வழி விளக்கே அன்பினில் விளைந்த ஆரமுதே. அப்படியே அவர் புள்ள அதை எடுத்துக்கிட்டார். அப்படியே அவருடைய புள்ள அருட்பிரகாச வள்ளலார் எடுத்துக்கிட்டார். என்ன எடுத்துக்கிட்டார்? அதை ஈஸியா எடுத்துக்கிட்டாரு. ஒன்னு பெரிய அருபொருள் இல்லைங்க. இதெல்லாம் மாபெரும் தவம் யோகம் அது இது இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையேன்ட்டார். அருட்பிரகாச வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, சிவனை எதற்குள்ளேயும் கட்டுப்படுத்த முடியாது, அது பேரொளி பிழம்பு எல்லாரும் சொல்லும் போது இவர் என்ன சொல்லிட்டார், ஒன்றும் உனக்கு அவ்வளவு கஷ்டம்லாம் வேணாம், அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையேன்ட்டார். சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை, நீ அன்பை மட்டும் காட்டு, அந்த அன்புன்ற வலையில் அது அகப்பட்டுக்குதா இல்லையாப்பார். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, ஒரு வரி, ஒரே ஒரு வரி. அம்மா சொன்னாங்க அருணகிரிக்கு என்ன சொன்னாரு, சும்மா இருந்து கிட சொல்லார். ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை தமிழ் வென்றுச்ச. பட்டினத்தால சொன்னாங்க, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவடிக்க. இதுக்கு மேல அந்த தத்துவம் உலகத்தில் இருக்கா? எந்த மொழியில இந்த தத்துவம் தோன்றுச்சு? இந்த மொழியில தோன்றுச்சு. நம்மெல்லாம் பெரிய தமிழ் செய்தவங்க. இந்த தமிழ் மண்ணில் பிறப்பதற்கும் தமிழ் மண்ணில் வாழ்வதற்கும் தமிழ் பேசுவதற்குமே பல கோடி பிறவி எடுத்தாதான் இங்க அவதரிக்கவே முடியும். எப்பேற்பட்ட புண்ணிய பூமி. 108 திருத்தலங்களை பத்தி ஒரு நூல் வெளியிட்டார் ஐயா. இன்றைய தினம் 4 நூல் வெளியீடு. நூல் ஒரு மனிதனை என்ன செய்யும்? நம்மளை முதல்ல பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்ததுல இருந்து இன்றைய வரைக்கும் நம்மளை வழிபடுத்திக்கிட்டு இருக்கிறது நூல் தான். தமிழ் அப்படியே அழகுபடுத்தி ஒரு கல்யாண பொண்ணை எப்படி சீவி முடிச்சு சிங்காரிச்சு இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. நம்ம அவ்வளவு பெரிய பேராற்றல் இருக்கு. இதெல்லாம் தவத்தின் வாயிலாக வர்றது. இதெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு பேராற்றல் கொண்டது நம்முடைய சமயம். நம்முடைய சமயத்தை பெருமைய வார்த்தையால யாராலையுமே அடக்க முடியாது. அடங்குவதற்கு அது அரிதல்ல, பெரிது. கூடிய பத்மபூஷன் விருதாளர் கலைமாமணி நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து மகிழ்கிறது விழா குழு. சொற்பொழிவாற்ற வருகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெண்மை வளர்த்த தமிழ்.